எல் சால்வடார் அப்படிங்கிறது ஒரு சின்ன கண்ட்ரி. ஆனா, அந்த சின்ன கண்ட்ரி ஆரம்பத்துல இருந்தே பிட்காயின் அந்த பிளாக் செயின் அடாப்ஷன்ல வந்து ரொம்ப பேர் போன கண்ட்ரி. உலகத்திலேயே 2டே 2 கண்ட்ரி மட்டும் தான் லீகல் டெண்டர். கிரிப்டோ கரன்சி வந்து லீகல் டெண்டரா பண்ணியிருக்க 2 கண்ட்ரி. ஒண்ணு வந்து அதுல வந்து எல் சால்வடார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக். இந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரி இந்த 2 கண்ட்ரி தான். இந்த சர்வ சாதாரணமா சொல்லிட்டோம். இந்த எல் சால்வடார் வந்து ஒரு லீகல் டெண்டர்ன்னு. அவங்க ஃபேஸ் பண்ணாத ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. ஏன்னா, ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபினான்ஷியல் சிஸ்டமே வந்து ஒரு லீகல் டெண்டரா வைக்கிறாங்க அப்டின்னா, இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பிரஷர். எங்க வேர்ல்டு பேங்க், IMFல இருந்தா பிரஷர். இவங்கலாம் லோன்லாம் கிடைக்காது. ஆக்சுவலா இது ஒரு இம்பவர்ட் நேஷன் தான். அந்த அந்த பிரசிடென்ட் வந்து ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா, இத வந்து லீகல் டெண்டரா பண்ணிட்டார். பெரிய அளவுல அந்த ஊர்ல வந்து அடாப்ஷன் போகல. அந்த டெக்னாலஜிலாம் இன்னுமே அந்த பிராட்பேண்ட்லாம் இன்னும் பெரிய லெவல்ல வரல. ஓகே. இதெல்லாம் வந்து டீட்டெயிலா பார்த்துருக்கேன். ஆனா, அவரு என்ன பண்ணியிருக்காருன்னா, கிட்டத்தட்ட அந்த கண்ட்ரில வந்து 6000 பிட்காயின் வச்சிருக்காரு அவரு. அ அப்டின்னா எவ்வளோ பெரிய சொத்து. அதுவும் தவிர வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு பிட்காயின் வாங்குறத அவங்களுடைய டார்கெட்டே பண்ணிட்டு இருக்காங்க. அப்டின்னா, அந்த இம்பவரிஷ்ட் நேஷன் வந்து எந்த அளவுக்கு மேல போகுதுன்னா, ஒரு பர்ட்டிகுலர் கிரிப்டோ கரன்சிய வச்சே வந்து ஒரு கண்ட்ரிய வந்து மேல தூக்கிட்டு வர்றாரு அப்டின்னா, இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து பிட்காயின் சிட்டி அப்டின்னு ஆரம்பிக்கிறாங்க. உலகத்திலேருந்து நெறைய கிரிப்டோ இன்வெஸ்டர்ஸ்லாம் நீங்க இங்க வாங்கப்பா. உங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் நான் பண்ணி தரேன் அப்டின்ற அளவுக்கு வந்து, அது இதனுடைய அடுத்த கட்டம். எப்போலாம் அந்த இந்த பிட்காயின் வந்து ரூ. 58,00,000லேருந்து ரூ. 14,00,000 போகும்போது, அந்த பிரசிடென்ட் ஃபேஸ் பண்ணாத பிரஷரே கிடையாது. "எப்பா தப்பான ரூட்டுக்கு போறீங்கப்பா" அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்து போனது. இன்னைக்கு வந்து ஜெயிச்சுட்டாரு. அ 6,000 பிட்காயின் வச்சிருந்தாருன்னா, பிட்காயின் அந்த கண்ட்ரி வச்சிருக்காங்கன்னா, அது எந்த அளவுக்கு வந்து அந்த கண்ட்ரி பவர்ஃபுல் ஆகுது. அத தாண்டி வந்து ஒரு நாளைக்கு ஒரு பிட்காயின். அப்படின்னா இது நம்ம ட்ரம்ப் சொல்லக்கூடியது தான். பிட்காயின் ஸ்டாக் பைல் அப்படின்னு சொல்றார்ல, அந்த குடோன்ல வாங்கி வைக்கிற மாரி. அந்த மாரி வந்து இந்த கண்ட்ரி வந்து மாரி செய்யுது. ரைட். எலக்ஷன்ஸ்ல பிளாக் செயின் வந்து எந்த அளவுக்கு வந்து வரப்போகுது அப்படின்னா, ஜீரோ நாலெட்ஜ் ZK ப்ரூஃப். இது எங்கன்னா நம்ம எங்கேயோ கேள்விப்பட்ட மாரி இருக்கா? சில பேர் வந்து கேள்விப்பட்டுருப்பாங்க. ZK ப்ரூஃப்ன்றது நம்முடைய பெல்டெக்ஸ் பிளாக் செயின்ல அது வருது. இத வச்சு தான் வந்து பிளாக் செயின்ல என்ன பண்ண போறாங்க? எலக்ஷனே கண்டக்ட் பண்ண போறாங்க. இது வந்து ரொம்ப பிரிலிமினரி ஸ்டேஜ்ல இருந்தனா கூட, இன்றைய நாள் நோட் பண்ணிக்கங்க. இன்னொரு 5, 10 வருஷத்துல வந்து பிளாக் செயின் பேஸ்ட் எலக்ஷன் தான் இருக்க போகுது. வீட்ல உட்கார்ந்துகிட்டே நீங்க எலக்ஷன் வந்து நீங்க ஓட்டு போடலாம். அது போட்டா காலையில ஓட்டு போட்டீங்கன்னா, சாயந்தரம் எலக்ஷன் ரிசல்ட். இதுல யாருமே மாத்தவே முடியாது. இந்த ZK ப்ரூஃப்ன்றது ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டன்ட் இது எலிமெண்ட் இன் திஸ் பிளாக் செயின். அதுக்கான டெவலப்மென்ட் வந்து இப்போ வந்து ஃபாஸ்ட்டா குரோ ஆயிட்டு இருக்கு. ஆ இந்த இப்போ வரக்கூடிய அமெரிக்கன் எலக்ஷன்லயே ரிக்கிங்லாம் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. அதாவது ஜெயிச்சா கூட யார் ஒருத்தர் ஜெயிச்சாலும் சாதாரணமா அந்த விக்டரிய வந்து டிக்ளேர் பண்ண முடியாத அளவுக்கு அந்த டெக்னாலஜிக்கு பேர் போன ஊரே யுஎஸ்லயே வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கு. அதெல்லாம் வந்து அடிச்சு தூக்கிட்டு போது இந்த பிளாக் செயின் பேஸ்ட் இருக்கக்கூடிய வோட்டிங் சிஸ்டம். அதுல வந்து ZK ப்ரூஃப்ன்றது. ZK ப்ரூஃப்ன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லா அதர் பிளாக் செயின்ஸ்லயும் கிடையாது. வெரி லிமிட்டட் பிளாக் செயின்ஸ்னா, பெல்டெக்ஸுக்கும் வந்து இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி 195 கண்ட்ரி இருக்கு இல்லையா? ஏதோ ஒரு 4 கண்ட்ரி, 5 கண்ட்ரி, 10 கண்ட்ரி நம்முடைய பெல்டெக்ஸ் பிளாக் செயின யூஸ் பண்ணி இந்த வோட்டிங் சிஸ்டம்ல வந்ததுன்னு சொன்னா, அப்போ நமக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குன்றது தான் இந்த இந்த விஷயம் சொல்லுது. ரைட். அடுத்தது வந்து நெறைய வந்து அமெரிக்கா சார்ந்த விஷயம் தான் நான் நெறைய பார்க்க போறோம். என்ன சொல்றாங்கன்னா, டாக்ஸ் எக்ஸம்ப்ஷன் கேட்குறாங்க. எதுக்கு? ஒரு ஒரு 4 செனட்டர் சேர்ந்து வந்து அமெரிக்காவுடைய செனட்டர் வந்து சேர்ந்து ஒரு ப்ரொபோசல் குடுத்துருக்காங்க. அங்க செலக்ட் மாகாணங்கள்லலாம் வந்து கிரிப்டோ குடுத்தே வந்து டிரான்சாக்ஷன் நடக்குது. ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டோம்னா, டிரான்சாக்ஷன் இப்ப கிரிப்டோல குடுத்து பண்ணலாம். இப்போ இன்றைய லெஜிஸ்லேஷன் இன்றைய லா என்ன சொல்லுதுன்னா, இதுக்கு வந்து சேல்ஸ் டாக்ஸ், நம்ம ஜிஎஸ்டி அந்த இந்த இந்த பல இருக்குல்ல. அந்த மாரி வந்து இங்கேயும் வந்து கேப்பிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் மாரி சேல்ஸ் டாக்ஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து சிம்ப்ளிஃபை பண்ணி, ஒரு 5000 10,000த்துக்காவது ஏன் டாக்ஸ விடுங்கப்பா. கேப்பிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ விடுங்கப்பா. ஏதோ ஒரு டாக்ஸ வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மோர் அண்ட் மோர் பீப்பிள் வந்து கிரிப்டோ கரன்சி குடுத்து, அங்க யுட்டிலிட்டிக்கு வருது. அத இன்னும் நெறைய கொஞ்சம் சிம்ப்ளிஃபை பண்ணுங்க. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிரஷர் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து எதுவுமே ஒரு பிள்ளையார் சுழி பூட்ட ஆரம்பிச்சதுன்னா, அது எங்க போய் முடியும் அப்படின்னா, இது ஒரு பிள்ளையார் சுழி அப்படின்னு சொல்றோம்.
இந்த மெட்டா சாம்பியன்ல தான் நெறைய பிள்ளையார் சொல்லி நம்ம முதல்ல போடுறோம். அது 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, அது வந்து நடைமுறைக்கு வருது. யார் தொடர்ந்து இந்த மெட்டா சாம்பியன் பார்க்குறாங்களோ, அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். இதெல்லாம் வந்து இப்போ தெரியும். அடுத்தது நியூயார்க். ஆ என்னன்னா, நம்ம இவர் இருக்கார்ல, நம்ம டெக்னாலஜி ஜெயண்ட் வினோத் சார். அவர ஒரு 1 வாரமா காணோம். தேடுனா கூப்பிட்டா கூப்பிட்டா மாட்டேங்குது. என்னடான்னா, நியூயார்க்ல வந்து ஒரு சி ஏ அ கிரிப்டோ ஸ்பெஷலிஸ்ட் ஆள் தேடுறாங்களாம். தலைவர் அங்க அப்ளை பண்ணியிருக்கார் போல இருக்கு. அவரு அங்க போய்ட்டார் போல இருக்கு. ஓகே. ஜோக்ஸ் அபார்ட் வந்து நியூயார்க்ல வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரே நிமிஷம். ஓகே. வ நியூயார்க் ஸ்டேட் டிபார்ட்மென்ட் ஃபார் பினான்சியல் சர்விசஸ் அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு கிரிப்டோ எக்ஸ்பெர்ட்ட வந்து தேடுறாங்க. என்னன்னா, அவங்களுக்கு வந்து நெறைய விஷயங்கள வந்து அவங்களுடைய சிஸ்டம்ல இன்டிகிரேட் பண்றதுக்கு ஏன்னா, நெறைய ஸ்டேட்ஸ் வந்து நெறைய மாகாணங்கள் வந்து அமெரிக்காவுடைய நெறைய மாகாணங்கள் வந்து டாக்ஸேஷனே கிரிப்டோல வாங்குறாங்க. டாக்ஸேஷன்ல கிரிப்டோ வாங்குறாங்க. நெறைய வந்து கிரிப்டோவுக்கான அ முன்னெடுப்பு நெறைய நடந்துட்டு இருக்கு. இப்பலாம் வந்து நம்ம ட்ரம்ப் மாமா வந்து ரொம்ப ரீசென்ட்டா ஆம் கிரிப்டோவுக்கு வந்து ரொம்ப ஆதரவா பேசியிருக்கார்ல. நான் வந்தா முதல் நாள் முதல் கையெழுத்துலாம் சிலதெல்லாம் சொன்னாரு. அந்த மாரி வந்து வரும்போது, அந்த கவர்மெண்ட்ல வந்து டாக்ஸேஷன் ஆகட்டும், எல்லாத்துலயுமே வந்து இந்த கிரிப்டோவுக்கு வந்து நெறைய விஷயங்கள் உள்ள கொண்டு வரணும்னா, அதுக்கான எக்ஸ்பெர்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஆள் தேடிட்டு இருக்காங்க. "வினோத் சார் கொஞ்சம் தயவுசெய்து இங்க வந்துருங்க. அங்க வேற ஆள் இருக்கட்டும். நமக்கு நீங்க தான் வேணும்." அப்படின்னு சொல்லிக்கிறோம். ரைட்டு. அடுத்தது அமெரிக்கா தான். நம்ம வடக்குபட்டி ராமசாமி இருக்கார்ல, சார் அங்கேயும் ஒரு வடக்குபட்டி ராமசாமி இருக்காரு. அவர் வந்து வடக்குபட்டி ராமசாமி இல்ல, விவேக் ராமசாமி. அவரு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, வடக்குபட்டி ராமசாமி சாரி விவேக் ராமசாமி, அவர் வந்து போன எலக்ஷன் வந்து பிரசிடென்ஷியல் எலக்ஷன் நின்னவரு. ரிப்பப்ளிக்கன் கேண்டிடேட். ட்ரம்ப் மாமா இருக்கார் இல்லையா? அவருடைய கட்சி. அவர் என்ன சொல்றாருன்னா, ட்ரம்ப் மாமா தெளிவா சொல்ட்டார். ரைட். நான் வந்து பிட்காயின் வந்து கிரிப்டோ கரன்சி தான் நான் ஆதரவாளர். அ அப்படின்னு ஓப்பனா சொல்ட்டார். அவர் வந்து 2021ல வந்து பிட்காயின் இஸ் எ ஸ்கேம்ன்னு சொன்னவர் தான். ட்ரம்ப் மாமா. இன்னைக்கு என்ன சொல்றாரு? "ஹலோ பிட்காயினர்ஸ்" அப்படின்னு இந்த பிட்காயின் கான்ஃபரன்ஸ்ல வந்து பெருமையா பேசினாரு. 1/2 மணி நேரம் பேசினாரு. "கவலையே படாதீங்கப்பா. எதுவா இருந்தாலும் நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் முதல் கையெழுத்து. என்ன சொல்றாரு? கேரி கென்ஸ்லர் அப்படின்ட்டு நம்ம செபி இருக்குல்ல, அந்த மாரி எஸ்இசி செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன். அவர் வந்து அந்த கேரி கென்ஸ்லர் வந்து ரொம்ப இதுவா இருக்காரு. இது எதிரியா இருக்காரு. வந்து க ஷேர் மார்க்கெட் லாபியா என்னன்னு தெரியாது. அவர் வந்து கிரிப்டோ வந்து வளர விடாம பண்ணிட்டு இருக்காரு. என்ன சொல்றாரு? முதல் நாள் முதல் கையெழுத்து. வந்தவொன்னே சீட்ட கிழிச்சு அனுப்பிச்சுருவேன் அப்படின்றாரு அவரு. அந்த மாதிரி அவரு அந்த அந்த கட்சிய சார்ந்தவங்க தான் கமலா ஹாரிஸ் அது. அதுக்கான ஆப்போசிட் இந்த ஜோ பிடன் ஆ அ கட்சி இருக்கு இல்லையா? அவங்க வந்து எந்த விதமான ஆதரவு, எதிர்ப்பு தெரிவிக்காம இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வடக்குபட்டி ராமசாமி என்ன சொல்றாருன்னா, "வாய திறந்து ஏதாவது சொல்லுங்கப்பா." அதாவது இந்த வடிவேலு காமெடி மாரி. "வா, வா, வான்னு" இழுப்பாங்கல்ல. "ஏதாவது சொல்லுங்க." சேலஞ்ச் பண்றாரு. ஏதாவது ஒண்ணு வாய திறந்து சொல்லு. ஒண்ணு ஆமான்னு சொல்லு, இல்லன்னு சொல்லு. ஒண்ணு கிரிப்டோ கரன்சிக்கு வந்து நீங்க ஆதரவு அப்படின்னு சொல்லுங்க. இல்ல எதிரின்னு சொல்லுங்க. எதுவுமே சொல்லாம அப்படி இருந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வா, வா, வான்னு இழுக்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன காரணம்னா, அமெரிக்கால வந்து 30 இல்ல 40% கிரிப்டோ அடாப்ஷன். அதாவது அமெரிக்காவினுடைய ஜனத்தொகையில 40% மக்கள் வந்து கிரிப்டோக்குள்ள இருக்காங்கன்னா, எவ்வளோ பெரிய ஒரு எலக்ஷன் டாக்கிங் பாயிண்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்றோம். அவர் வந்து ஓப்பனா வந்து சேலஞ்ச் பண்றாரு, கேட்கிறாரு. நீங்க வந்து வாய திறந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததும் யுஎஸ் தான். யுஎஸ் டெமா இது பாருங்க. என்னடா காமெடின்னா, ரிப்பப்ளிகன்ஸ் தான் வந்து அ அ இவரு ட்ரம்ப் இது தெளிவா தெளிவாயிடுச்சு. இது வந்து அவங்க ஆதரவா இருக்காங்க. ரிப்பப்ளிகன்ஸ் ஆதரவா இருக்காங்க. டெமோக்ராட்ஸு அவங்க வாய திறந்து சொல்ல மாட்றாங்க. ஆனா ஒரு போல் நடத்தியிருக்காங்க. என்னடான்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "ஐயோ! நான் வாய திறந்து சொல்ல மாட்டேன். ஆனா கிரிப்டோலாம் வாங்கி வச்சுப்பேன். என்கிட்ட இருக்கு." அப்படின்றாங்க. என்ன அர்த்தம்? வந்து தலைமை வந்து வாய திறந்து சொல்லனாலும், நான் வந்து கிரிப்டோக்குள்ள இருக்கேங்கிறது தான் இந்த இந்த ஆய்வு சொல்லுது. ஒரு போல் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து நெறைய பேர் வந்து, "ஆமா நான் வாங்க போறேன். கிரிப்டோல நான் வந்து உள்ள போப்போறேன்" அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா வந்து கட்சி நம்ம இதுலயே வந்து இது மாரியான ஒரு ஒரு பிரஷர் வரும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்தது வந்து என்ன பண்றாங்கன்னா, பிட்காயின் டாக்ஸ் ஜோன். அதாவது நம்ம ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இருக்குல்ல. நம்ம ஊர்ல ஸ்பெஷல் எக்கனாமிக்ஸ் அதாவது ஒரு இடத்துல வந்து நீங்க வந்து
உங்களுடைய ஃபேக்டரி போட்டிங்கன்னா சில டாக்ஸேஷன்லாம் ஃப்ரீயா குடுப்போம்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி பிட்காயின் டாக்ஸ் ஃப்ரீ ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுல வந்து சில இடங்கள்ல இந்த மாதிரியான எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அப்படின்னா நெறைய வந்து கம்பெனிஸ் வந்து கிரிப்டோ கம்பெனிஸ்லாம் நீங்க வந்து இங்க வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்படின்னா டிஜிட்டல் எக்கனாமிக் ஜோன்னா வந்து அ இந்த பர்ட்டிகுலர் துறைக்கு வந்து நெறைய பேர உள்ள உள்ள இருக்கிறாங்க. அப்படின்னா மோர் அண்ட் மோர் கம்பெனிஸ் வந்து அங்க ஒரு எஸ்டாப்ளிஷ்மென்ட் பண்ணும்போது, பெரிய அளவுல ரெவென்யூ வரும்ல. அந்த ரெவென்யூ வந்து அந்த கண்ட்ரி விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்ட். எப்படி எல் சால்வடார் வந்து என்ன சொல்றாங்க? பிட்காயின் சிட்டி அப்படின்னா, அங்க ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் கூப்பிடுறாங்கன்னா, இங்க கிரிப்டோ கம்பெனிஸ வந்து கூப்பிடுறாங்க. இதுதான் போட்டி போட்டு நெறைய கண்ட்ரீஸ் பண்ணுது. இதுக்கு பேர் தான் நம்ம கிரிப்டோ ஹப்ன்னு சொல்றோம். கிரிப்டோ ஹப்ன்றது வந்து ஹாங்காங் ஆகட்டும், இந்த மாரி நெறைய கண்ட்ரீஸ் வந்து இது வந்து போட்டி போட்டு ஆளுகள வந்து கம்பெனிஸ் வந்து கிரிப்டோ கம்பெனிஸ் வந்து இழுக்குறாங்க. அடுத்தது பேங்க் பாருங்க. டிபிஎஸ் பேங்க். டிபிஎஸ் பேங்க்கு நம்ம தொடர்ந்து சொல்லிட்டே வரோம். பேங்க்ஸ் வந்து ஆப்வியஸ்லி வந்து ஒரு காலகட்டத்தில பேங்க்ஸ் வந்து சர்வைவ் ஆகுறது ரொம்ப கஷ்டம் அப்டின்னா, இப்போ வந்து பேங்க்ஸே தே ஆர் கெட்டிங் இன்டூ ப்ராப்பர் பிளாக் செயின். அதாவது இவிஎம் கம்பேட்டபிள் பெர்மிஷன்டு பிளாக் செயின்னு சொல்றாங்க. பெர்மிஷன்டு பிளாக் செயின்னாலும், பிரைவேட் பிளாக் செயின்னாலும் ஒண்ணு தான். அவங்க என்ன பண்றாங்க, டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நம்ம விரும்பின நம்ம பார்க்கக்கூடிய சிபிடிசி கிடையாது. இது வந்து ப்ராப்பர் வந்து இவிஎம்மே யூஸ் பண்றாங்க. அப்டின்னா, ஒரு டிரான்சாக்ஷன வெட் பண்றதுக்கு இவிஎம் வழியா வந்து இவங்க இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. ஆ இந்த பிரைவேட் பிளாக் செயின் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தை வந்து பெர்மிஷன் பிளாக் செயின் சொல்லியிருக்காங்கல்ல, பெர்மிஷன் பிளாக் செயினும், பிரைவேட் பிளாக் செயின் 2 ஒண்ணு தான். அப்போ பிரைவேட் பிளாக் செயின்லேயே இன்னைக்கு வந்து பேங்க்ஸ் உள்ள வர ஆரம்பிச்சுருச்சு அப்டின்னா, ஆப்வியஸ்லி எத்தனையோ விர்ச்சுவல் மெஷின வந்து நீங்க யூஸ் பண்ணணும்னா, ஆப்வியஸ்லி கிரிப்டோ கரன்சி குடுத்து தான் நீங்க யூஸ் பண்ணணும். அப்டின்னா பேங்க்ஸ் ஹேவ் ஆல்ரெடி ஸ்டார்ட்டட் கெட்டிங் இன்டூ கிரிப்டோ அண்ட் கிரிப்டோ வந்து வாங்கி இதுக்கான யூஸ் கேஸ் நம்ம ப்ராஜெக்ட்ஸ் சொல்றோம்ல, ப்ராஜெக்ட்ஸ். இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ்க்கான ப்ராஜெக்ட் சொல்றோம்ல, அப்டின்னா பேங்க்ஸே வந்து இதுக்குள்ள வந்தாச்சு அப்டின்னா, இது வந்து எப்பவுமே ஒரு விஷயம் வரும்போது மெதுவா தான் வரும். ஒண்ணொன்னா வரும். ஒண்ணொன்னா வரும். இந்த இந்த ஒரு 1வது இன்ஃபர்மேஷன்றது வந்து இஸ் a குரூஷியல் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்றோம். இது வந்து சிங்கப்பூர் பேஸ்டு பேங்க் இந்த டிபிஎஸ். அடுத்தது ஹாங்காங்ல என்ன நடக்குதுன்னா, ஹாங்காங் வந்து பாருங்க ரெகுலேஷன்ஸ் கொண்டுறாங்க. எனக்கு காமெடி பாருங்க. சைனால வந்து கிரிப்டோ வந்து ட்ரேடிங் வந்து பேண்ட். வச்சுக்கலாம். கையில வச்சுக்கலாம். ஆனா ஹாங்காங் அத வந்து வச்சுக்கலாம். ட்ரேடிங் வந்து பேண்ட். அங்க வந்து விச் மீன்ஸ் அங்க எக்ஸ்சேஞ்சஸ் கிடையாது. அதாவது சைனால மக்கள் வந்து மேல வரக்கூடாது அப்படின்னு அந்த கவர்மெண்ட் நெனைக்குது. ஆனா ஹாங்காங்கும் சைனாவோடது தானே. அவன் என்ன பண்றாங்க? அங்க வந்து ரெகுலேஷன்லாம் கொண்டுவராங்க. அங்க வந்து எங்கேயும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க வந்து வாங்கலாம், விக்கலாம். அங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. அங்கேயும் அத ஹாங்காங்கே ஒரு ஹப்பா வந்து வருது. ஆ ஹப்பா கிரியேட் பண்றாங்க. அதாவது நெறைய கிரிப்டோ கம்பெனிஸ் வந்து இங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, அங்க வந்து ரெகுலேஷன்ஸ் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. நெறைய வந்து ஸ்டேபிள் காயின்ஸ வச்சு நீங்க வந்து எல்லா விதமான இதுவும் பண்ண முடியும். ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு அங்க ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா, ரொம்ப ப்ரொக்ரெசிவா அங்க போயிட்டு இருக்கு. இன்னொரு நியூஸும் வருது. கிரிப்டோல வந்து சைனால வந்து பேன வந்து எடுக்க போறாங்க அப்படிங்கிற பாயிண்ட் வருது. பட் வந்து இது வந்து அந்த கண்ட்ரி வந்து வியாபாரமயமாக்கி, கிரிப்டோல காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான், ஹாங்காங் மட்டும் கொஞ்சம் ஃப்ரீயா விட்டாங்க. ஏன்னா, அங்க வந்து அது ஒரு ஸ்மால் ரீஜன். அட்டானமஸ் ரீஜன்னா எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஸ்மால் ரீஜன். ஸ்மால் ரீஜன்ல வந்து ஏற்கனவே பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல இருந்தது. அதனால அங்க வந்து ப்ராப்பரா அது ஒரு பக்கா சைனா சிட்டின்னு கண்ட்ரின்னு சொல்ல முடியாது. அந்த மாரி இருந்தது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, காசு பண்றதுக்கு மட்டும் கண்ட்ரி கவர்ன்மெண்ட் காசு பண்றதுக்கு வந்து ஹாங்காங் யூஸ் பண்ணிட்டு, மக்கள் வந்து காசு பண்ணாம இருக்கிறதுக்கு தான் பார்த்துக்கிறாங்க. ஏன்னா மக்கள் நெறைய காசு வந்துச்சுன்னா, கோடிக்கணக்கில காசு வந்துச்சுன்னா, கவர்மெண்ட்ட மதிக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து அந்த அந்த ஒரு ஒரு பிரச்சனை உள்ள உள்ள வரும். அதனால அப்படி சொல்றாங்க. ஸோ இது வந்து ஹாங்காங் நம்ம பார்த்தோம். அடுத்தது டர்க்கி. டர்க்கில என்ன ரெகுலேஷன்னா, நெறைய கிரிப்டோ லைசென்ஸ் நெறைய எக்ஸ்சேஞ்சஸ்லாம் ஓப்பன் பண்றதுக்கு தாறுமாறான லைசென்ஸ் வந்து வந்திருக்கு. இப்போ வந்து என்ன பண்றாங்க, ஆ நெறைய லைசென்ஸ் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன காரணம்னா, டர்க்கியினுடைய இன்ஃப்ளேஷன் ரேட்ஸ் வெரி ஹை. கிட்டத்தட்ட 75% வந்து கிரிப்டோ வந்து சாரி டர்க்கியோட இன்ஃப்ளேஷன். அப்டின்னா, நெறைய மக்கள் என்ன பண்றாங்கன்னா, அது வந்து ஒரு ஸ்டான்ச் ஒரு முஸ்லீம் கண்ட்ரி. அது முஸ்லீம் கண்ட்ரினா எப்படி இருக்கும்னு பாத்துங்க. ஆனா, என்ன சொல்றாங்க, அது வந்து ஒரு ஒ இந்த மாரி கிரிப்டோ மாரி விஷயம்லாம் வந்து வளரவே விடக்கூடாதுல்ல. அந்த கண்ட்ரி பாருங்க. ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டா வளர விடுறாங்க. நெறைய வந்து போங்க அப்படின்னு சொல்லி. ஏன் அத கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு 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 பக்கம் இன்ஃப்ளேஷன கண்ட்ரோல் பண்ண முடியல. பணத்துக்கான வேல்யூ நாளுக்கு நாள் இறங்கிட்டு வருது. அப்போ அப்படி இருக்கும்போது வந்து மக்கள் மாற்று விஷயத்துக்கு போறாங்க. மாற்று விஷயத்துக்கு போம்போது, அந்த இடத்துல நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா ஆகாதுன்றதுனால, என்ன கவனிச்சீங்கன்னா,
டர்க்கி வந்து இட்ஸ் த 4த் லார்ஜஸ்ட் கிரிப்டோ அடாப்ஷன் அந்த கண்ட்ரி. அப்படின்னா, எந்த அளவுக்கு வந்து இங்க வந்து எதுவுமே ஒரு பேரியர் இல்லன்னு நம்ம சொல்றோம். ரிலிஜனோ அது இது எதுவுமே பேரியர் இல்ல. ரொம்ப ஃபாஸ்ட்டா போயிட்டுருக்கு. இப்ப யாருக்காவது கொஞ்சம் லைட்டா அப்படி கலகலகலான்னு இருந்ததுன்னா, அடுத்து கொஞ்சம் கிளுகிளுப்பு ஆக்குவோமா? தாய்லாந்து. தாய்லாந்துனோனே டக்கு டக்குன்னு அப்படியே தலைவர் வந்து எந்திரிச்சு பார்க்குறாரு. ஓகே. தாய்லாந்து தாய்லாந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம். தாய்லாந்து வந்து கிரிப்டோவுக்கு வந்து ரொம்ப வரவேற்பு நெறைய குடுக்குறாங்க. காரணம் என்னன்னா, அங்க வந்து நெறைய இன்டர்நேஷனல் டூரிஸ்ட்லாம் வருவாங்க. மோர் ஆஃப் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் இருக்கக்கூடிய இந்த கண்ட்ரி. அந்த கண்ட்ரில வந்து நெறைய வந்து கிரிப்டோவுக்கு வந்து என்னது ஃபெசிலிட்டி நெறைய பண்ணிட்டே இருக்காங்க. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அங்க வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னா டாக்ஸேஷன் வந்து ரொம்ப கம்மி. கிரிப்டோ குடுத்து டாக்ஸேஷன் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கலாம். அப்டின்னா அப்டி சொல்றாங்க. இது இது மாத்திரம் இல்ல. நெறைய டாக்ஸ் பிரேக்ஸ் குடுக்க போறாங்க அங்க. நெறைய டிஜிட்டல் அசெட் எக்ஸ்சேஞ்சஸ் வரப்போது. அங்கெல்லாம் என்ன பண்ட்டாங்கன்னா, நெறைய அந்த கவர்மெண்ட்டே வந்து இது பண்றாங்க. அ ஃப்ரீ பண்ணிட்டாங்க. நெறைய பேர் நெறைய வந்து கிரிப்டோக்கான ஒரு ஆல்மோஸ்ட் வந்து நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்ற லெவலுக்கு போகுது. என்னன்னா, இன்டர்நேஷனல் டூரிஸ்ட்லாம் வரும்போது ஆப்வியஸ்லி தே கேரி கிரிப்டோ. அப்போ வந்து நீங்க நெறைய அடுத்து இன்னொரு 1 ஆர் 2 இயர்ஸ்ல போகும்போது பார்க்கும்போது, தாய்லாந்துல வந்து நம்ம வந்து இனிமே காசு எடுத்துட்டு போ வேண்டாம். நம்ம வந்து அங்கேயே ஏடிஎம் வந்துரும் கண்டிப்பா. எது சொல்றோமோ அது நடக்கும். அது நடந்துட்டு இருக்கு. ஓகே. வந்துட்டு இருக்கு. அதனால வந்து இனிமே வந்து ஜம்முன்னு வந்து தாய்லாந்துக்கு போலாம். வேற யாரோ பார்க்குறாங்க. ரைட் ஓகே. ஓகே. ரைட். இன்றைய வந்து அப்டேட் இன்னைக்கோட நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். இந்த அப்டேட்டுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்னன்றத நம்ம சொல்லிட்டோம். தேங்க் யூ சோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க் யூ.